அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மாஞ்சோலை என்னும் அழகிய கிராமம். இந்த மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை என்னும் கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்களை இது புலிகள் காப்பகமாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால் இங்கே இருக்கிறவங்களாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இது ரிலேட்டடான விஷயங்கள் நமக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. இப்போ அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் நாங்கள் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போன்னு சொல்லி வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இது நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை ஒட்டி இதில் நாம் என்ன தகவல் சொல்ல போகிறோம், இந்த விஷயத்தில் நமக்கான பாடம், நமக்கான விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான வாழ்க்கை, ஒரு பொறாமைகள், போட்டிகள், அடுத்தவங்க முன்னேற்றத்தை எப்படி தடுக்கிறது, பிறரை பற்றி எப்படி தப்பாக சொல்கிறது, அல்லது மனிதர்கள் கூட்டமாக இங்கே வாழ்ந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட நாம் பேசாத அளவுக்கு, இல்லை பக்கத்தில் யார் குடியிருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் நம்ம இருக்கிறோம். இது இல்லாமல் பொல்யூஷன் ஒரு பக்கம், பரபரப்பான வாழ்க்கை முறை ஒரு பக்கம், டென்ஷன், தொழில் ப்ரெஷர், வேலை ப்ரெஷரு, இது எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் நாட்டு நடப்புகள், நம்மை இயக்கும் அரசியல்வாதிகள், மீடியாக்கள், இதெல்லாம் நம்மளை என்ன பாதையில் கொண்டு போகுது, நம்ம மனநிலையை அவங்க எப்படி பரபரப்பாகவே வச்சுருக்கிறாங்க தினசரி அப்படிங்கிறது, இது எல்லாம் கலந்த ஒரு பரபரப்பான, ஒரு நோய்வாய்ப்படுவதற்கான, நிம்மதி இல்லாமல் வாழ்வதற்கான, சந்தோஷத்தையே காண முடியாத மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கான இடத்துல தான் நாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு போதுமான அளவு பொருளாதார வளர்ச்சி இருக்காது. அவங்க இங்கே வந்துட்டு போயிருப்பாங்க, சிட்டிக்குள்ளெல்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காரு, பங்களா, வீடு, வண்டி, வாகன வசதியெல்லாம் பார்த்துருப்பாங்க. பார்த்ததுக்கு பிறகும் அங்கே தான் அந்த காட்டுக்குள்ளே தான் இருப்போம், தேயிலை தோட்டத்தில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வீடு கூட சொந்தமானது கிடையாது. அந்த எஸ்டேட்லேருந்து வீடு ஒதுக்கி இருக்கிறாங்க, அந்த வீட்டில் அவங்க வாழ்கிறாங்க. ஆனாலும் ஏன் அங்கே குடியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை பார்க்குறாங்க, இவங்க எப்படி வாழ்கிறாங்க, ஆடம்பரமாக எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அங்கே இருப்பதற்கான காரணமாக எது அமைகிறது என்றால், இங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சூழலும், நோயுற்ற வாழ்க்கை முறையும், ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும், ஒற்றுமை இல்லாத மனிதத்தன்மையும் இங்கே எதுவுமே அங்கே இருக்காது. 500 குடும்பங்கள் இருக்கிறாங்கன்னா, அந்த 500 குடும்பங்கள் வேறு வேறு ஊரை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, வேறு வேறு சமூகங்களை சேர்ந்தவங்களாக கூட இருப்பாங்க, வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் அந்த 500 குடும்பமும் ஒற்றுமையாக வாழ்வாங்க. நல்ல இயற்கையான காற்று, நல்ல இயற்கையான தண்ணீர், இயற்கையான சூழல், மனிதர்களுடைய குணங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான அனைத்து சூழல்களும் அங்கே இருக்குது. பற்றிய அனுபவம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், நம்மளும் இந்த மாதிரியான சூழல் வாழ்ந்துருக்கிறோம், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இரண்டையும் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். இங்கே நகர்ப்புறத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணங்களும் கலாச்சாரம் எப்படி இருக்குது, அவங்க இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு தனித்து விடப்பட்ட தீவு மாதிரி அவங்க வாழ்கிறாங்க. அவங்க சாயங்காலம் 7 மணி ஆச்சுனாக்க அங்கே இருட்டாக்கிது, எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறாங்க. 7 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க, 7 மணிக்கே படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே 11 மணி வரைக்கும் கடைகள் இருக்குது, 12 மணிக்கு சாப்பிட்றது, 12:30க்கு படுத்து தூங்குறது முதற்கொண்டு இயற்கைக்கு மீறிய செயல்கள் எல்லாமே செய்யறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இங்கே உருவாக்கப்பட்டது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு அங்கே போய் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் நம்ம வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு, நமக்கு அங்கே சந்தோஷம் கொடுக்குற அளவுக்கு அங்கே எல்லாமே இருக்குது. அதை அவங்க உணர்ந்ததுனால, தனக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான முன்னேற்றங்கள் இல்லாத போதுமே கூட, சொந்தமாக ஒரு வண்டி வாகனங்கள், வீடு கூட இல்லாத போதுமே கூட, அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்காகவும், அந்த சூழலுக்காகவும் அவர்கள் திரும்ப அங்கேயே வாழணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. எஸ்டேட்டினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம அந்த எஸ்டேட்டில் முன்னாடி வாழ்ந்த நபர்களை சந்திக்கும் பொழுதும் கூட, அவர்கள் அனைவருமே அங்கே இருந்ததை விட இங்கே நல்லா பொருளாதாரத்தில் நன்றாக இருந்தாலுமே, இந்த மனிதர்களும் இவர்களுடைய எண்ணங்களுமே இங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக உணர முடியுது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ஒரு கள்ளக்கபடம் இல்லாமல், நம்மக்கிட்ட எந்த வசதி இல்லையே அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறத பகிர்ந்து நிம்மதி ஒன்றுக்கு ஒன்று ஒரு கஷ்ட நஷ்டங்களை இன்ட்ராக்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறாங்க. இன்றைக்கி கிராமங்கள்லேயே கூட அந்த சூழல் இல்லைங்கிற அளவுக்கு சொல்லலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ கொடுத்து வைக்காதவர்களாகத்தான் இருக்கணும். நமக்கான இளமை காலங்களில், கல்லூரி காலங்கள், பள்ளிக்கூடத்தில் படித்த காலங்களில் ஒரு இனிமையான காலங்களாக நம்ம இப்போதும் கூட திரும்பி பார்க்குறோமோ, அதே போல் இது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நிச்சயமாக நம்மளுடைய மனதில் நீங்காத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை எல்லாரும் விரும்புவாங்க, நாமும் விரும்புவோம். அதை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதை விட்டு வெளியே வர அவர்களுக்கு மனம் இல்லை. அங்கே போக்குவரத்து வசதி இல்லை, சாலை வசதி அதிகமாக இல்லை. எந்த குறைகளையும் நாம் சொன்னாலும்
அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஒன்றுக்கொன்று உதவி கொள்கிறார்கள், இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள். எந்த விதமான பரபரப்பும் டென்ஷனும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க நிச்சயமாக மீண்டும் அங்கேயே வாழ்வதற்கு இறைவன் அருளால் அதற்கும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை வேண்டிக்கிட்டு, வால்பாறை மற்றும் அந்த மாதிரி மூணாறு, குன்னூர் சார்ந்த எஸ்டேட்டுகளில் யார் வாழ்ந்திருந்தாலும் இது அவங்களுக்கும் இந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையும் மேலே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையும் நிச்சயமாக வித்தியாசம் அவங்களால் உணர முடியும். எஸ்டேட் போன்ற வாழ்வியல் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் விலங்குகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அது இந்த நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய தொல்லையை தாண்டி மிகவும் குறைவானதாகவும், அது தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் யாரையும் தொந்தரவு செய்வதில்லைங்கிறதையும் கூட புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க பக்கத்தில் இலை வச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் காட்டு எருமை கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இவங்கள ஒன்றும் பண்ணாது. யானை வீட்டு வழியாக கூட போகும், ஒன்றும் இடிச்சிருக்காது. இந்த மாதிரி எவ்வளவோ அவங்களும் அதையெல்லாம் தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மனிதர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லையை தாண்டி அது பெரிதாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இங்கே விலங்குகளையும் காட்டையும் கூட நம்பலாம். மனிதர்களை நாம் உறவுகள் என்றோ சொந்தங்கள் என்றோ கூட நம்ப முடியாது என்று இந்த காலகட்டத்தை அவர்கள் உணர்ந்திருப்பதால் நாம் நினைக்கிறது நிச்சயமாக ஒரு சரியான முடிவாகத்தான் இருக்கும். இயற்கை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகும், மனதில் நிம்மதியாகும்.